சாரு நீ இன்னும் சரியா புரிஞ்சிக்கல. சாரோட ரியல் கேரக்டர் என்னன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நீ அவன் மேல கோவப்படவே மாட்டேன். சாரு மனசுல எந்த தப்பான எண்ணமும் கிடையாது. அப்படி ஒரு தப்பான எண்ணம் அவன் மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டை உருவாக்கி அதை ஊதி பெருசாக்கி அதில் சந்தோஷப்பட தான் நினைச்சிருப்பா. ஆனா அந்த மாதிரி அவ எதுவுமே பண்ணலையே. துளசி மேல எந்த தப்புமே இல்லை. எல்லா தப்பும் உங்க மேலதான் இருக்கு. நீங்க முதல்ல துளசி கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு சமாதானப்படுத்துங்கன்னு இப்பதான் சொல்லி அமிச்சா. இப்ப கூட நான் சொல்றது நீ நம்பல. இது கூட சாரு டிராமா பண்ணி நடிக்கிறதா நீ சொல்லுவ. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ற துளசி, சாரு என்கிட்ட பேசினது ஃபீல் பண்ணது இது எதுவுமே நடிப்பு இல்லை. அவ துளசி நினைக்கிற மாதிரி என் மனசுல எந்த கெட்டனமும் இல்லை. இது எப்படி நான் அவளுக்கு புரிய வைப்பேன்னு கண் கலங்கிட்டா தெரியுமா? நான் என்ன பண்ண துளசி நான் நல்லவன் நம்புவா, என்ன ஃப்ரெண்டா ஏத்துப்பான்னு ஃபீல் பண்ணி பயங்கரமா அழுத்துட்டா. உனக்கு சாரு மேல இருக்க சந்தேகம் தீரணும்னா அதுக்கு அவ என்ன பண்ணுன்னு சொல்லு. இல்ல என் மேல தப்பு இருந்தா சொல்லு, அதையும் நான் திருத்திக்கிறேன். ஆனா சத்தியமா சொல்றேன், நீ சந்தேகப்படுற மாதிரி எங்களுக்குள்ள எதுவுமே கிடையாது. அதை எப்படி நிரூபிக்கணும்னு சொல்லி அதை நிரூபிக்கிறோம். அதை விட்டுட்டு மேல மேல எங்களை சந்தேகப்பட்டு எங்களை வேதனைப்படுத்தாத ப்ளீஸ். இப்போ நான் சொன்னது சாரு சொல்லி சொன்னது இல்லை, என் மனசுல இருக்க வேதனையை சொன்னேன். அதை நீ புரிஞ்சுக்கோ. வர குட்டிமா, தோசை வந்தாச்சு. என் மனசுல இருக்கிறதுலாம் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்றத நீ தனியா இருக்கும்போது யோசிச்சு பாரு. தப்பு எது சரி எதுன்னு உனக்கே புரியும். சரி, டைம் ஆச்சு, வா சாப்பிடு வா. சாரிங்க. எதுக்கு? சாருவை புரிஞ்சுக்காம போனதுக்கு, உங்களை இவ்வளவு நேரம் பேச வச்சதுக்கு. சாருவை நான் திட்டினது, அவங்க கிட்ட நான் நடந்துகிட்ட முறை, இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதாங்க எனக்கு புரியுது. குட்டிமா ப்ளீஸ், ஏற்கனவே நான் பயங்கர வேதனையில் இருக்கேன். நான் ட்ராமா படுறதா நான் கேலி பேசி என்னை வேதனைப்படுத்தாத ப்ளீஸ். ஐயோ, நான் கேலி பண்ணலங்க, நிஜமா தான் சொல்றேன். நான் பண்ணது தப்புங்கிறது நீங்க பேசினதுக்கு அப்புறம் தோணல. நீங்க வந்ததுக்கு அப்புறம் நானே இதை பத்தி பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கோவத்துல எடுக்கிற முடிவு தப்பாதான் போகும்னு என் விஷயத்துல சரியா போயிடுச்சு. சாரு மேல கோவப்பட தெரிஞ்ச எனக்கு அவங்க பண்ண நல்லதெல்லாம் யோசிக்க தெரியாம போயிடுச்சு. இப்போ இங்க தனியா இருக்கிறப்பதான் நடந்த எல்லாத்தையும் பொறுமையா யோசிக்க டைம் கிடைச்சது. உங்களுக்கு சாருவோட நிச்சயமானது, என்ன லவ் பண்ணது தொடங்கி ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் ஒண்ணு விடாம யோசிச்சு பார்த்தேன். சாரோட ஆங்கிள் இருந்து பார்த்தா நான் பண்ணது மிகப்பெரிய முட்டாள்தனம்னு அப்பதாங்க எனக்கு புரிஞ்சுது. பாட்டி சொல்ற மாதிரி நான் படிச்சிருந்தாலும் சில விஷயத்துல இன்னும் குழந்தையாவே இருக்கேன். இல்லனா சாரு மாதிரி நல்லவங்களை ஏன் நோகடிக்கணும்? உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்து கடன் அடைக்க பணமும் கொடுத்திருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல நாம ஒன்னா சந்தோஷமா இருக்கணும்னு இதோ இங்க வந்து குடியும் வச்சிருக்காங்க. சந்தேகப்படணும்னு நினைச்சா எப்பேற்பட்ட நல்லவங்களையும் சந்தேகப்படலாம். ஆனா மனசாட்சியோட யோசிச்சு பார்த்தா சாருவோட நல்ல மனசு புரியும். நான் மனசாட்சியோட யோசிச்சு பார்த்தேன், சாருவோட நல்ல மனசு புரிஞ்சுது. சத்தியமா சாரு எனக்கு எந்த கெடுதலும் பண்ணிட முடியாது. பாசம் இருந்தா யாருக்கும் யாராலையும் கெடுதல் பண்ண முடியாதுங்க. சாருவோட நல்ல மனசு புரிஞ்சுக்காம நான் தான் உங்களை வேதனைப்படுத்திட்டேன், உங்களையும் சேர்த்துதான். சாரிங்க. சென்னையில இருந்தப்போ சாரு கிட்ட மன்னிப்பு கேட்க தயாருன்னு சொன்னேன். அது சும்மா உங்களை சமாதானப்படுத்ததான். ஆனா இப்ப மனசார மன்னிப்பு கேட்கணும் போல இருக்கு. கண்டிப்பா சாரு கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். கேட்பேன். சாருவை பார்த்தா சொல்லுங்க, துளசி ரொம்ப மாறிட்டா, செஞ்ச தப்ப நினைச்சு வருத்தப்படுறான்னு சொல்லுங்க. குட்டிமா, நிஜமாவா சொல்ற? ஆமாங்க, செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது எவ்வளவு பெரிய நரகம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டாதாங்க என் மனசு ஆறும். என்ன அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா ப்ளீஸ்? ஐயோ, கண்டிப்பா கூட்டு போறேன் குட்டிமா. நீ இவ்வளவு சீக்கிரம் சாருவை நம்புன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா குட்டிமா. இப்பதான் குட்டிமா எனக்கு மனசு நிறைஞ்ச மாதிரி இருக்கு. இப்பவே இந்த விஷயத்த சாருக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லணும். நான் கேட்ட விஷயத்த கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவா. வேணா போன்ல பேசினா நல்லா இருக்காது. நாளைக்கு நம்ம நேர்லயே வீட்டுக்கு போய் பேசலாம். சாருக்கும் சர்ப்ரைசிங்கா இருக்கும். போன்ல கேட்டாலும் சர்ப்ரைசிங்கா தான் இருக்கும். என்னால ஆர்வத்தை அடக்க முடியல குட்டிமா, பேசுறேன். இல்லைங்க, அவங்களோட சமாதானம் ஆயிட்டேன்னு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த சந்தோஷத்தை நம்ம நேர்ல பார்க்கலாம்ல. எஸ்,
கண்டிப்பா இந்த சந்தோஷத்தை நேர்ல பாக்குறோம். ஐயோ குட்டிமா, இப்ப நான் பயங்கர ஜாலி மூட்ல இருக்கேன். உனக்கு பிடிச்ச தோசைய நான் இப்ப உனக்கு ஊட்டி விட போறேன். வா வந்து உட்காரு. வா உட்காரு. குச்சி குச்சி ரக்கம்மா பொண்ணு வேணும், குடசாலி ரக்கம்மா பொண்ணு வேணும், சதிசனோ துங்கலையே சமக்கொழி குவலையே குச்சி குச்சி ரக்கம்மா. குச்சி குச்சி ராக்கம்மா குடசாலி ராக்கம்மா. புஜ்ஜி புஜ்ஜி புஜ்ஜிமா பொண்ணு வேணும், குடசாலி ராக்கம்மா. ஹாய் டாடி, குட் மார்னிங். காஃபி. டேய், எப்பவும் லேட்டா எந்திரிச்சு டியூட்டிக்கு போற அவசரத்துல கத்தி கதறிக்கிட்டு ஓடுவேன். இன்னைக்கு சீக்கிரம் எந்திரிச்சிட்ட. அதானே, காலையிலேயே குளிச்சிட்டு காஃபி எல்லாம் போட்டுட்டு என்னால நம்பவே முடியலடா. இனிமே அப்படிதான். அப்படித்தானே? ஆமா அப்படிதான். மம்மி காஃபி. எனக்குமா? உங்களுக்கு தான், சாப்பிடுங்க. ஹாய் செல்ல காஃபி. அண்ணே, எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல இருக்கு. நீயா காஃபி போடுற? நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது, நான் உன் பிரதர் இல்லையா? டேய், நீ பண்றதெல்லாம் பார்த்தா ஏன் ஹார்ட்டே பக்கு பக்குன்னு அடிச்சுக்குதுடா. நோ ப்ராப்ளம் டாடி. ஹார்ட் அட்டாக் வரட்டும், அல்சர் வரட்டும், சுனாமி பூகம்பம் எது வேணா வரட்டும், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கட்டும். ப்ளீஸ் காஃபி. ஏண்டி, இவன் சொல்றது உனக்காவது ஏதாவது புரிஞ்சுதா? டேய், உண்மையை சொல்ற. என் ஆயுசுல நீ சந்தோஷமா சிரிச்சு பேசுனது நான் பார்த்ததே இல்லையே. ஏதாவது அதிசயத்தை பார்த்துட்டியா? இல்ல ஏதாவது புதையல் கிடைச்சதா? சாமி ஏதாவது வரம் கொடுத்ததா? இல்ல உனக்கு ப்ரமோஷன் தான் கிடைக்க போகுதா? எஸ், நீ சொன்னது எல்லாமே அட் அ டைம்ல ஒன்னா நடந்ததுன்னு வச்சுக்க. புரியலையே. அப்ப இது ஒரு அதிர்ஷ்டம் கூட சொல்லலாம். நீ சொன்னிய அப்படியே ப்ரமோஷன் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். இது வரைக்கும் சாதாரண கான்ஸ்டபிளா இருந்த அந்த ஆனந்த் ஓவர் நைட்ல கலெக்டர் ஆயிட்டியா? இருக்காத, அதெல்லாம் ரியல் லைஃப்ல நடக்காதேடா. நோ காமெடி, நோ நோஸ் கட், ஒன்லி ஹாப்பி. டுடே யாரையும் யாரும் கடுப்பேத்தாம ஒன்லி சந்தோஷமா இருக்கணும். ஓகே? அப்ப கடுப்பேத்தாம என்ன நடந்துச்சு, என்ன மாதிரி ப்ரமோஷன் கிடைக்க போகுதுன்னு சொல்லு. நேத்து வரைக்கும் சாதாரண கான்ஸ்டபிளா இருந்த அந்த ஆனந்த் பஸ் கண்டக்டர் ஆயிட்டியானே? அண்ணே சாரிண்ணே சாரி. அப்படிலாம் பேசக்கூடாதுமா. அண்ணன் பெரிய மனுஷன் ஆயிட்டேன் இல்லையா? எப்பா? ஏன்பா? ஏன் தப்பா நினைக்காதடா. நேத்து வரைக்கும் கான்ஸ்டபிளா இருந்தவன் இன்னைக்கு என்னமோ ஆயிட்டேன்னு சொல்றியே. என்னமோ ஆயிட்டேன்னு சொல்லு. அப்பா, நான் கடவுள் ஆயிட்டேன்ப்பா. சுத்தம். ஏம்மா, கிச்சன்ல ஏதாவது கேஸ் சிலிண்டர் லீக் ஆகுதா பாரு. கேஸ மோந்து பார்த்தா கூட இப்படி எல்லாம் ஆகுதே. என்னாச்சு அப்ப? என்னடா இவன் ஒரு மாதிரி பேசுறேன்னு பாக்குறீங்களா? நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எவனுக்கு ஆசைப்பட்டது கிடைச்சதோ, எவன் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கானோ அவன் தான்பா கடவுள். கூடிய சீக்கிரமே என்ன நீங்க பெரிய மனுஷன் ஒத்துப்பீங்க. அதுக்கான ஏற்பாடுகளை நாங்க பண்ணிட்டோம். நாங்க என்ன, வேற யாராச்சும் இருக்காங்களா? யாரோட கூட்டணி? போங்கம்மா. என்னடா இப்படி வெக்கப்படுற? உனக்கு என்னவோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, எனக்கு எல்லாமே ஆயிடுச்சு. நம்ம பையனுக்கு நல்ல புத்தி வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அன்பா பேசுறான், ஆசையா சிரிக்கிறான். அவங்கிட்ட என்னவோ மாற்றம் தெரியுது. இதுல உனக்கு ஏதாவது புரியுதா? உங்களை விட அவன் காப்பி நல்லா போடுறான்னு எனக்கு புரியுது. விஜிமா, விஜிகண்ணே, டைம் ஆச்சுல, எழுந்துடுறான். சும்மா இருங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏந்திரு புஜிமா, நான் உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு. என்ன? கண்ணை திறந்து பாரு. ஐயோ,
என்ன புஜிமா சிரிக்கிற? சொன்னா கோவப்படுவீங்க, விடுங்க. ஓகே காஃபி. ஆ? கடவுளே, என்ன ஒரு அழகு, என்ன ஒரு அடக்கம். சோ பியூட்டிஃபுல். ஐ லவ் யூ புஜிப்பா. ஐ டு லவ் யூ. ஐயோ, காஃபி நான் தானே போடணும், நீங்க ஏன் போட்டீங்க? என்னங்க நீங்க? நோடா செல்லம், நோ டென்ஷன், சாப்பிடு. அசதியில தூங்கிட்டேன், நீங்க என்ன எழுப்பிருக்கலாம்ல. எதுக்கு எழுப்பணும்? உன்னை சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. தேங்க்ஸ் புஜிப்பா. அதுக்காக இப்படியா? பொண்ணு மாதிரி குளிச்சுட்டு காஃபிலாம் எடுத்துட்டு வந்துட்டு. ஐயோ, என்னங்க நீங்க என் காலம் தொட்டு கும்புறீங்க? எனக்கு கூச்சமா இருக்கு. விட்டா புடவை கட்டி கழுத்துல தாலி கட்டுருவிய இல்லையா பின்ன? அப்ப எதுக்கு புது பொண்டாட்டி மாதிரி என் காலம் தொட்டு கும்பிட பாத்தீங்க? ஐயோ புஜிமா, நான் இது காலை தொட்டு கும்பிடணும். பெட்ஷீட்டை மடிச்சீங்களான்னு எடுத்தேன் புஜிமா. அதானே. என்ன இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் ஆம்பளைங்கிற நினைப்பு போகாதுல்ல? ஏன் எப்பவும் பொண்ணுங்களே தான் கால விழணுமா? புருஷன் பொண்டாட்டி கால தொட்டு கும்பிட்டா உலகமே அழிஞ்சு போயிடுமா? ஐயோ புஜிமா, நீலாம் எனக்கு சாமி மாதிரி. உன் காலில் விடுறது தப்பே இல்லை. ஓஹோ, சாமினே முடிவு பண்ணிட்டீங்களா? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? நீ மட்டும் மனசு வைக்கலனா நான் காலம் பூரா கட்ட பிரம்மச்சாரியா இருந்து செத்திருப்பேன் தெரியுமா? ஆசைப்பட்டது கிடைக்காம ஆவியா அலைஞ்சிருப்பேன் வெள்ள சொக்காவோட. நீ தான் என் குறையை தீர்த்து வச்ச. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் புஜிமா. ஒரே நாள்ல 100 வருஷம் வாழ்ந்த மாதிரி மனசுல நிம்மதி இருக்கு புஜிமா. இந்த நிமிஷம் செத்து போடான்னு சொன்னா கூட நான் சாகிறதுக்கு தயாரா இருக்கேன். ஐயோ, ஏன் புஜிப்பா இப்படிலாம் பேசுறீங்க? நம்ம வாழ வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு. நிறைய குழந்தை பெத்துக்கணும், அதுங்களை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும், கல்யாணம் பண்ணி கண் குளிர பார்க்கணும். சாதிக்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்குங்க. இப்ப போய் சாகரன்னு அபசகுணமா பேசிக்கிட்டு உங்களுக்கு இப்ப என்ன குறை? நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடந்துருச்சு. இப்பதான் நம்ம வாழவே ஆரம்பிச்சிருக்கோம். 100 வயசு வாழ போறோம்னு சொல்லுங்க, இந்த புஜிமா சந்தோஷப்படுவா. அதை விட்டுட்டு நான் பேசினது உண்மையா நினைச்சிட்டியா? நானா அது சாகிறதாவது? புஜிமா மாதிரி இவ்வளவு அழகான ஒய்ஃப் கிடைச்சா எந்த முட்டாளாவது அல்பாயுஸ்ல போனா? உன் கூட சேர்ந்து 100 வருஷம் இல்ல 1000 வருஷம் வாழ போறேன். இப்படிதான் நம்பிக்கையோட பேசணும், அப்பதான் நல்லதே நடக்கும். அப்படியா புஜிமா? எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? இன்பம் துன்பம், இரவு பகல், மேடு பள்ளம், ஆண் பெண், இப்படி எல்லாமே 2 இருக்குல்ல? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஆப்போசிட்டா ஃபர்ஸ்ட் டேயும் இருக்குல்ல? ஆள பாரு, புஜ்ஜி வெக்கமே இல்லாம. சீ, போ. புஜ்ஜிமா. எல்லாத்தையும் சொல்லி தானே கூட்டிட்டு வந்திருக்கேன். வந்தவங்க ஒன்னும் சொதப்பிட மாட்டாங்களே. அவங்க 2 பேரும் ஃப்ராடுன்னு எங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சது எனக்கு ஒன்னே போட்டுருவாங்க. நீ எதை பத்தியும் கவலைப்படாத சாரு. அப்பாவும் நடிக்க போறவர் டிராமா ஆர்டிஸ்ட். சினிமாவில் 1-2 ரோல்ல நடிச்சதா சொல்லியிருக்காரு. அம்மாவை நடிக்க போறவங்க ஒரு துணை நடிகை வேற. இப்போ கூட சமீபத்துல ஏதோ ஒரு படத்துல. நான் என்ன உங்களை வச்சு சினிமாவை எடுக்க போறேன்? வந்தவங்க சந்தேகப்படாத அளவுக்கு நடந்துப்பாங்களா? அதை முதல்ல சொல்லு. கண்டிப்பா ஒரு தடவைக்கு 100 தடவை எதை எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்துதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அவங்க கேனத்தனமா ஏதாவது பேசி யாருக்காவது சந்தேகம் வந்துச்சு தொலைச்சிருவேன். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன் சாரு. வா உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஆமா, ஃபாரின்ல இருந்து மினிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, இவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க கூப்பிடுற போடா. ஓய், நான் முறைக்கிற சைடு ஆர்டிஸ்ட கூட்டிட்டு வரதுக்கு என்கிட்ட எவ்வளவு 1000 வாங்குறேன். நாம பண்றது கோல்மால்னு தெரிஞ்சு ஓவரா ரேட்டு பேசுறாங்க. என்னென்ன பண்ண சொல்ற? எல்லாம் என் தலை எழுத்து. உனக்கு கொட்டி எழுதுது, அவங்களும் கொஞ்சம் தின்னுட்டு போட்டும். வா. வணக்கம்மா. இவங்க தான் சாரு. நீங்க தான் கேஷவோட அப்பா அம்மா. பணக்கார அப்பா எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி பேசணும். உங்களுக்கு என்ன பேசுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கான்ல, அது மட்டும் பேசினா போதும். அதை தாண்டி ஒரு வார்த்தை பேச வேணாம். எங்க அப்பா அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. உங்க 2 பேரும் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வந்துடக்கூடாது, புரியுதா? என்னம்மா இது? மாப்பிள்ளை வீட்டுல வர்றாங்கன்னு தெரிஞ்சிருந்து ஏன் கோயிலுக்கு போனாங்க? ஐ எம் வெரி பிஸி. ஹி இஸ் மை ஒன்லி சன். அவனுக்காக தான் எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு வந்திருக்கேன். இட்ஸ் ஆல் ரைட். என் மகனுக்காக இதெல்லாம் நான் பொறுத்துக்கிறேன். போதும் போதும், இதே மெயின்டைன் பண்ணுங்க.
கேஷவ், நான் நேத்து அவர்கிட்ட பேசியிருக்கேன். அவர் அவளை கூட்டிட்டு வந்தாலும் வருவாரு. அவங்க வந்தா அவங்க கிட்ட என்ன பேசணுங்கிறத கூட்டிட்டு போய் ட்ரைனிங் கொடு. ஓகே சாரு, வாங்க. ஹே ஹாய், நீங்க வந்திருக்கீங்க. ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. நீங்க உங்களை கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்களா? நோ நோ, நான் ஒன்றும் இவ்வளோ கம்பல் பண்ணி கூப்பிட்டு வரல. துளசி தான் உன்னை பார்த்து பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. இஸ் இட்? ரொம்ப சந்தோஷம். வாங்க உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. என்னால நம்பவே முடியல. துளசிக்கு என் மேல இருந்த கோவம் போயிடுச்சா? எஸ், இதெல்லாம் உன்னால் தான். நிஜமாவா? சாரிங்க, நான் தான் உண்மை தெரியாம போன்ல கண்டபடி பேசிட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க ப்ளீஸ். ஏன் நீங்க ஏன் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்றீங்க? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, துளசி ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டாங்க, எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பாங்கன்னு. இப்பதாங்க எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. உங்களோட நல்ல மனசுக்கு நீங்க என்ன மன்னிச்சிருவீங்கன்னு தெரியும். என்னாலதான் நடந்தது எதையும் மறக்க முடியல. நாம செஞ்ச தப்ப வேணா மறைக்கலாம், மறக்கலாம், மன்னிக்கலாம். ஆனா தப்பு தப்பு தானே. ஓ, நீங்க அத சொல்றீங்களா? துளசி, ஏதோ போதாத காலம் தப்பு நடந்துருச்சு, அதுக்காக அதே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க முடியுமா? கொஞ்சம் லேட் ஆனாலும் நீங்க என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, எனக்கு அதுவே போதும். நான் நிஜமா சொல்றேன், என் மனசுல இருக்கிற வேதனைலாம் உங்களால தான் தீர்ந்திருக்கு. அதுக்கு நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்மளுக்குள்ள விலகல் வந்துருச்சு. ஆனா இனிமே அப்படி இருக்க கூடாது. இனிமே எந்த சூழ்நிலையிலும் நமக்குள்ள மனஸ்தாபம், பிரச்சனை, விலகல் இருக்கவே கூடாது. அதெல்லாம் வராம பாத்துக்கணும். என்ன சொல்றீங்க? கண்டிப்பா, எனக்கும் அதே ஆசைதான். ஆனா நீங்க நினைச்ச மாதிரி நடக்கணும்னா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன? நான் இப்ப சாருவா ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டேன். இனி நமக்குள்ள எந்த பிரிவும் இருக்காது, பிரச்சனையும் வராது. அப்படி வராம இருக்கணும்னா என்ன சொல்லுங்க. உனக்கு மட்டும்தான் பொடி வச்சு பேச தெரியுமா? ஐயோ, டென்ஷன் பண்ணாதீங்களே, சொல்லுங்க.